பெற்றவர் மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமென். இந்த காலை தமிழிசை வழிபாட்டிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மூவர் கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet and welcome you all for this traditional தமிழிசை worship service in the name of our triune God. ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். மானுடத்தின் மீது பேரன்பும் அளவற்ற இரக்கமும் கொண்ட எங்கள் பெற்றவராம் கடவுளே, நீர் ஈவாய் தந்த இப்புதிய நாளுக்காக, நல்லதொரு வழிபாட்டு சூழலுக்காக இறைவா உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு மட்டுமாய் தூய ஆவியாரின் இருத்தல் நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் தாரும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் திறந்தருளும். இவை அனைத்தையும் எங்களுக்கு உணவளிக்கும் நாயகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியே இறஞ்சுகின்றோம் அன்பின் கடவுளே, ஆமென். இந்த வழிபாடானது தமிழிசை வழிபாட்டு முறைமை 4 பின்பற்றி நடைபெறும். வழிபடுவோம் வாரின் நூலில் பக்கம் எண் 27 போற்றி பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் முதலாவது பாடலை பாடுவோம். அப்பொழுது ஒளியேற்றல் நடைபெறும்.
விலை அறிக்கைக்கு உதவியாக யூபிலி அரசரடி புத்தியல் பாடல்களில் 65வது பாடலின் முதல் சரணத்தை பாடுவோம். பிழை மன்னிப்பின் உறுதியை பெறுவோம். இன்பமென்றால் அன்பு கொள்வோம், அன்பு கொள்வோம். யாரின் அருளிந்தால் அருள் பகர்வோம்.
பெற்றோர் திருமொழிகள். இன்றைய நாளிலும் தமிழிசை வழிபாட்டிற்கென்று படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடல் எசேக்கியேல் பிரிவு 4, திருமொழிகள் 9 முதல் 17 வரை. Today's scripture portion is taken from Book of Ezekiel, chapter 4, verses beginning from 9 to 17. நீயோ கோதுமை, வார்கோதுமை, பெருபயிறு, சிறுபயிறு, தினை, சாமை ஆகியவற்றை ஒரு பானையில் எடுத்துக்கொள். நீ ஒரு பக்கமாய் படுத்திருக்கும் 390 நாள் வரை அவற்றால் அப்பம் சுட்டு சாப்பிடு. நாள் ஒன்றுக்கு 20 செக்கல் நிறைந்த உணவை சாப்பிடு. அதையும் குறிப்பிட்ட நேரங்கள் மட்டுமே நீ உண்ண வேண்டும். தண்ணீரையும் அளவு பார்த்தே குடிக்க வேண்டும். ஒரு கலையின் அளவையில் 6 1 பங்கை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே குடி. உணவை வார்கோதுமை அடைகளை சாப்பிடு. மனித மலத்தின் வரட்டிகளை பயன்படுத்தி அவர்கள் கண்முன் அந்த அடையை சுட வேண்டும். ஆண்டவர் உரைத்தது, இவ்வாறே இஸ்ரவேல் மக்களும் நான் அவர்களை விரட்டியடிக்கும் நாடுகளுக்குள் தங்கள் அப்பத்தை தீட்டுப்பட்டதாக சாப்பிடுவார்கள். அப்போது நான், தலைவராகிய ஆண்டவரே, நான் ஒருபோதும் தீட்டுப்பட்டதில்லை. என் இளமை முதல் இப்போது வரை தானாய் செத்ததையோ மற்ற விலங்குகளால் கிழிக்கப்பட்டதையோ நான் உண்டதில்லை. தீட்டான இறைச்சி கூட என் வாயில் நுழைந்ததே இல்லை என்றேன். அப்போது அவர் என்னிடம், சரி, மனித மலத்துக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணத்தை அனுமதிக்கிறேன். அதை கொண்டு உன் அப்பத்தை சுடு என்றார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, இதோ நான் எருசலேமில் உணவின் தரவை குறை செய்வேன். அவர்கள் அப்பத்தை நிலை பார்த்து கவலையோடு உண்பர், தண்ணீரை அளவு பார்த்து கவலையோடு குடிப்பர். இதனால் அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறைந்து கொண்டே போக ஒவ்வொருவரும் தம் சகோதரரை அவநம்பிக்கையோடு பார்த்து தம் குற்றபலியை முன்னிட்டு நலிந்து போவர். பாடம் முடிந்தது. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, அடிமையின் வாயின் சொற்களும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரின் இருதயத்தின் எண்ணங்களும் உமக்கு உகந்தவையாயிருப்பதாக. ஆமென். மீண்டுமாய் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். எசேக்கியேல் முதல் 3 பிரிவுகளிலே எசேக்கியேலுடைய அழைப்பை குறித்து நாம் சிந்தித்தோம். 4ஆம் பிரிவிலே எசேக்கியேலுடைய இறைவாக்குகளை நாம் பார்க்கிறோம். திருமறையிலே அநேக இறைவாக்கினர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பல விதங்களை பயன்படுத்தி இறைவாக்கு உரைக்குமாறு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் வாய்மொழியாக இறைவாக்கு உரைப்பது இஸ்ரவேல் மக்களிடத்திலே மிக முக்கிய ஒன்றாக கருதப்பட்டது. இஸ்ராயேலே கேள், ஆண்டவரின் வாக்கு இதுவே என்று சொல்லி அநேக இறைவாக்கினர்கள் இறைவாக்கு உரைத்திருப்பார்கள். மற்றொரு முறையானது செய்கையின் முறை மூலமாக இறைவாக்கு உரைப்பதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, ஒசேயா போன்றோர் செய்கையின் மூலமாக இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவாக்கு உரைத்ததை நாம் திருமறையில் பார்த்திருக்கிறோம். வாய்மொழியாக இறைவாக்கு உரைப்பதை விட செய்கையின் மூலமாக இறைவாக்கு உரைக்கும் பொழுது அது இஸ்ராயேல் மக்களிடத்திலே அதிக கவனத்தையும் ஈர்ப்பையும் பெற்றது என்று நாம் திருமறையிலே பார்க்கிறோம். இந்த 4ஆம் பிரிவிலும் செய்கையின் மூலமாக இறைவாக்கு உரைக்கும்படியாக எசேக்கியேலை ஆண்டவர் அழைக்கிறார். அநேக காரியங்களை இங்கே ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்று படிக்க கேட்ட எசேக்கியேல் 4ஆம் பிரிவு 9 முதல் 17 முடிய உள்ள திருமொழிகளிலே உணவை குறித்து ஆண்டவர் இறைவாக்கு உரைக்கிறார். அந்நிய நாட்டிலே நீங்கள் அடிமையாய் இருக்கும் பொழுது உணவு உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இறைவாக்காக எசேக்கியேலுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதி காத்து ஆண்டவருடைய வாக்குகளை கவனமாக கவனித்துக் கொண்டிருந்த எசேக்கியேல் இங்கே சற்று தடுமாறுகிறதை நாம் பார்க்க முடியும். உணவு என்பது இஸ்ரவேலர்கள் பாரம்பரியத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஒரு பண்டிகை நாட்கள் என்று சொன்னால் வழிபாடு எப்படி நடத்த வேண்டும், எப்படிப்பட்ட உடைகளை அவர்கள் உடுத்த வேண்டும் என்ற கட்டளைகள் திருமறையில் அதிகமாக இருப்பதை விட அவர்கள் உணவை எப்படி உண்ண வேண்டும், அந்த உணவு எந்த நேரத்தில் உண்ண வேண்டும் என்று சொல்லி பல விதிமுறைகள் இருப்பதை திருமறையில் பார்க்க முடியும்.
இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய நாட்டிலே இஸ்ராயேல் மக்கள் உணவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், எசேக்கியேலிடம் சொல்லுகிறார், எசேக்கியேலே, கோதுமை, வார்கோதுமை, சிறுபயறு, பெருபயறு, திணை ஆகியவற்றால் ஒரு அப்பத்தை நீ தயார் செய்து அந்த அப்பத்தை மனித மலத்தை வறட்டியாக பயன்படுத்தி நீ சுடு என்று சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் பொறுமை காத்த எசேக்கியேல் இப்பொழுது ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆண்டவரே, நான் தூய்மையானவன், நான் ஆசாரிய ஊழியம் செய்பவன், நான் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன், நான் எப்படி இதை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இதே போன்ற ஒரு கேள்வியை 2ஆம் உடன்படிக்கை நூலிலே பேதுருவும் எழுப்புவதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய எசேக்கியேல், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டிய எசேக்கியேல் இங்கே ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இங்கே ஆண்டவர் கோபப்படவோ இல்லை எசேக்கியேலை தண்டிக்கவோ இல்லை, மாறாக ஆண்டவர் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்குவதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியேலே, நீ மனித மலத்துக்கு பதிலாக மாட்டு சாணத்தை வறட்டியாக பயன்படுத்தி அந்த அப்பத்தை சுடு என்று சொல்லுகிறார். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய இயலாமையினாலே, நம்முடைய அறியாமையினாலே கடவுளிடத்திலே நாம் கேள்விகளை எழுப்பும் பொழுது கடவுள் நம்மேல் கோபப்படுகிறவர் அல்ல, நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக அதற்கான விளக்கங்களையும் புரிந்து கொள்ளுதலையும் நமக்கு தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையோடு கூட இந்த புதிய நாளை நாம் துவங்குவோம். பேறு பெற்ற ஒரு திருமொழியை படிக்க கேட்போம். பேறு பெற்றோர் திருமொழிகள். ஏழைகளை உள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருள்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். பணிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை கொள்வார்கள். நீதியின் பால் பசிதாகம் கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நம்முடைய பற்றுறுதியை உறுதி செய்யும் வண்ணமாக யூபிலி அரசரடி புத்தியல் பாடல்களில் 307வது பாடல், நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையா என்ற பாடலின் வழியாக நம்முடைய பற்றுறுதியை உறுதி செய்வோம். நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஏறெடுப்போம்.
நன்றி செலுத்துவோம். நீதியின் கடவுளே, நீங்கள் தமிழ்நாட்டிற்கு நீர் கொடுத்துள்ள புதிய ஆட்சியாளருக்காகவும் லஞ்சம் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று தைரியமாக சொல்லுங்கள் என்று பொதுமக்களுக்கு நம்பிக்கையும் துணிவையும் அளிக்கும் வகையில் அறிவுறுத்திய தமிழ்நாடு முதலமைச்சருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா. எங்கள் தாய் தந்தையுமாகிய கடவுளே, இப்பூலகத்தை அன்போடு அமைதியோடு பாதுகாத்து அதில் எங்களுக்கு ஓர் அங்கீகாரத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் திருமறையிலும் அன்னர்கள் என்று பெயருக்கு அழைத்து பல பறவைகளை ஆணும் பெண்ணுமாக எங்களுக்கு கொடுத்தீரே. இறைவா, உமக்கே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கொண்டாடுவோம். ஏற்கனவாகலாம் கடவுளே, வியட்நாமில் படகு பயணத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களை சுகமும்பதற்காக ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்து வழிநடத்தும்படியாக இதுபோன்று விபத்துகள் துயர நிகழ்வுகள் இனி உலகில் எங்கும் நடைபெறாமல் இருக்கவும் மனித உயிரின் மதிப்பை அனைவரும் உணர்ந்து பாதுகாப்போடு தங்கள் பயணத்தை மேற்கொள்ளவும் இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். நன்றியையும் மன்றாட்டையும் ஒன்று திரட்டி ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை யூபிலி அரசனடி புத்துயிர் பாடல் புத்தகத்தில் 315வது பாடல் நேயனல் வானவர் செந்தில் தந்தா என்ற பாடலின் வழியை ஏறெடுப்போம். யூபிலி அரசரடி புத்துயிர் பாடல் புத்தகத்தில் 271ஆம் பாடலின் மூலமாக கடவுளிடத்தை நம்மை ஒப்படைப்போம். இறைவாழ்த்தை பெற்றுக்கொள்வோம். முதலானவரின் அன்பும் அவரருள் ஆண்டவர் அருளும் அனைத்தாலும் ஆவியரின்
அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 318வது கீர்த்தனை தேவாதி தேவன் தனக்கு என்ற பாடலை பாடுவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் குறிப்பாக எனக்கு